அனைவருக்கும் வணக்கம். வினோத வழிபாடு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மாதிரி நிறைய கோவில்களில் இன்றைக்கும் நடக்குது. முக்கியமாக நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி அம்மன் சுயம்புவாக தானாக தோன்றிய ஒரு அம்மன் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக திருடு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு இந்த கோவிலில் ஒரு நூதன வழிபாடு செய்கிறாங்க. இது நீங்கள் வேறு எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படி இந்த வழிபாட்டின் மூலமாக திருடு போன பொருள் கிடைக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் ஆச்சரியம். அப்படி இருக்கக்கூடிய இந்த கோவில் எங்க இருக்கு? கோழிகளை உயிரோடு கயிற்றில் கட்டி இங்கே இருக்கக்கூடிய மரக்கிளையில் தொங்க விடுறாங்க. இங்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோழிகள் இறந்து அந்த உடல் காய்ந்து போகிறதுக்குள்ள திருடு போன பொருட்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நம்பிக்கையாக சொல்கிறாங்க. அப்படி நடந்துக்கிட்டும் இருக்குது. இந்த கோழிகளை பலியிடக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான வினோதமான வழிபாடு எங்கே இருக்குது? இந்த கோவில் எங்கே இருக்குது? இந்த கோவிலில் இன்னும் எப்படிப்பட்ட சிறப்புகள்லாம் இருக்குது? நாம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம்? இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரியான வினோதமான வழிபாடு எங்கள் ஊர்லேயும் நடக்குது, இந்த மாதிரியான ஒரு ஆச்சரியமான கோவில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இதோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு விஷயம் நினச்சி அது நடக்கலை, ஒரு வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை அதிகமாக இருக்குது, முக்கியமாக எனக்கு யாரோ செய்வனை செஞ்சு வச்சுருப்பாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது, நான் ஒரு குழப்பத்தில் இருக்கேன், இதையெல்லாம் நான் நிவர்த்தி செய்யணும், எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பில்லி சூனியம் செய்வினை இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அது அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படும். இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு வழி கிடைக்கும். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போது பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம். எங்கே பார்த்தாலும் பசுமையான காட்சி கொடுக்கக்கூடிய தோட்டம், அமைதியான இயற்கையான சூழலில் நம்ம இந்த கோவில் வரவேற்கோம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பல 100 வருடத்துக்கு முன்பு சுயம்பு வடிவில் அம்மன் சிலை இங்கு உருவானதாக சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த வீடியோவை நீங்கள் எதை பார்த்து இந்த வீடியோக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கிறதுக்காக இந்த கொல்லாபுரி அம்மன் கோவிலுக்கு ஒரு வழிபாடு செய்கிறாங்க. நூதனமான வழிபாடு. கோவிலினுடைய தெற்கு பகுதியில், அதாவது தர்மபுரி திருப்பத்தூர் சாலையில் ஓரத்தில் ஒரு பழமையான புளிய மரம் ஒன்று இருக்குது. திருடு போன பொருட்கள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற பக்தர்கள் கோழிகளை உயிரோடு கயிற்றில் கட்டி அந்த மரக்கிளையில் தொங்க விடுறாங்க. மேலும் இப்படி கட்டப்பட்ட இந்த கோழிகள் இறந்து அவற்றில் உடல் காய்ந்து போகிறதுக்குள்ள திருடு போன பொருட்கள் கிடைத்திடும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கையாக இன்னைக்கு வரைக்கும் பக்தர்களிடையே இருக்குது. இப்படி திருடு போன பொருட்கள் கிடைத்தா அம்மனுக்கு பொங்கல் வைத்தும் ஆடுகளை வெட்டியும் நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த கோவில் வளாகத்தில் ஏராளமான ஆடுகள் கோழிகளை பலியிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க. அதே போல் வாகனங்களில் போகும்போது இந்த கொல்லாபுரி அம்மன் கோவிலில் வழிபட்டாங்க அப்படின்னா வாகன விபத்துகள் ஏற்படாது அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கை. இதனால் இந்த வழியாக போகக்கூடிய சரக்கு வாகனங்கள் உள்ளிட்ட எல்லா விதமான வாகனங்களுமே கோவில் வளாகத்துக்கு முன்பு நிறுத்தி சிறப்பு பூஜைகள் நடத்திட்டு போகக்கூடியது வழக்கம். இந்த கோவில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு வளாகத்தில் ஒரு மாடம் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் கரடுமுரடான காரா முள்ளால் ஆன மேடை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த முள் மேடையில் அமர்ந்து பக்தர்களுக்கு குறி சொல்லக்கூடிய வழக்கம் கடந்த 2 தலைமுறைகளாக கூட நடைமுறையில் இருக்குது. இந்த கோவிலில் பூர்வீகமாக பூஜை நடத்திய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைகளை இங்கே இருக்கக்கூடிய முள் மேடை மேலே அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுறாரு. பிறகு இங்கு குறி கேட்க அமர்ந்திருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கானவர்களில் யார் எந்த பிரச்சனைக்காக வந்திருக்காங்க என்பதை கூறி அவர்களை அழைத்து பிரச்சனை தீர்வதாக ஒரு வழிபாட்டு முறையை சொல்கிறாங்க. தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கிராமம்
தமிழகத்தில் பாயக்கூடிய முக்கியமான ஆறுகளில் ஒன்றான காவிரியில் தண்ணீர் வற்றினா கூட இந்த ஊர் வழியாக ஓடும் தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் வற்றுவது அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டு முழுவதும் இந்த ஆற்றில் தண்ணீர் ஓடுறத நம்மளால் பார்க்க முடியுங்க. இதனால் முன்னோர்கள் இந்த கோவிலை முக்கியமாக ஒரு வழிபாட்டு தலமாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்காகவும் இறந்தவங்களுக்கு இறுதி சடங்கு நடத்துறதுக்காகவும் இந்த கோவிலுக்கு இந்த தென்பெண்ணை ஆற்றங்கரைக்கு தினமும் ஏராளமானவங்க வர்றாங்க. குறிப்பாக நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் மாவட்டங்களை சார்ந்தவங்க இங்கு அதிக அளவில் திரண்டு புனித நீராடி முன்னோர்களை வழிபாடு செய்கிறாங்க. விவசாயம் பிரதான தொழிலாக இருக்கக்கூடியது. இந்த கிராமத்தில் பெரியவங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் எல்லை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இருமத்துறை அந்த கோவில் பற்றி தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இருமந்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆச்சரியங்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இருமத்தூரில் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் 1888ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாதேஸ்வரன் கோயில் ஒன்று இருக்குது. மாடுகளை வளர்க்கக்கூடிய விவசாயிகள் அவற்றுக்கு நோய்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவோ, சினையாக இருக்கக்கூடிய மாடுகள் பெண் கன்றுகளை பிரசவிக்க வேண்டியோ இந்த கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்துவது வழக்கம். இந்த வேண்டுதல் நிறைவேறினா கன்றுக்குட்டிகளை நேர்ந்து விடக்கூடிய வழக்கமும் இங்கு இருக்குது. மேலும் இங்கு கொல்லம்புரி மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் பல நூறு வருடங்களுக்கு முன்பு சுயம்பு வடிவில் இந்த அம்மன் சிலை உருவானதாக சொல்கிறாங்க. அதாவது நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லம்புரி மாரியம்மன் கோவில் தான் பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக இந்த கோவில் பற்றி இன்னும் என்னென்ன தகவல்கள் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோவிலோடு இந்த கோவிலுக்கு வரலாற்று ரீதியான தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு கருதுகிறாங்க. இந்த கொல்லாபுரி அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்லாபுரி அம்மன் கோவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி பிரசித்தி பெற்றதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது சென்னை, பெங்களூரு மற்றும் சேலத்து மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இருமத்தூர் மேட்டு பகுதி அப்படின்னு சொல்லலாம். இயற்கையாகவே விமானங்கள் இறங்கி ஏற வசதியாக இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்கிறதால ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் விமானத்தளம் அமைக்க இங்கு இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. தற்போது இந்த கொல்லாபுரி அம்மன் கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடத்தின் அருகில் கிழக்கு பகுதியில் விமானங்கள் இறங்கி ஏறுவதற்கான ஓடுதளம் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த பணியை மேற்பார்வையிடுவதற்காக இந்த பகுதியில் தங்கிய ஒரு ஆங்கிலேய அதிகாரி அம்மனை மக்கள் கூட்டமாக வழிபாடு செய்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அம்மனுடைய இந்த கற்சிலையில் இறை சக்தி இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி அந்த ஆங்கிலேயருடைய மனதில் வருது. இதனால் பொதுமக்கள் அம்மனாக வழிபட்ட இந்த கற்சிலை இருக்கக்கூடிய இடத்தை நேரில் பார்வையிட வந்திருக்காங்க. அந்த சிலையை தன்னுடைய காலால் எட்டி உதைச்சாங்களாம். இதை பார்த்த மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த சில நாட்களிலேயே அந்த ஆங்கிலேய அதிகாரிக்கு தீராத வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கு. விமானத்தளம் அமைக்கக்கூடிய பணியை மேற்பார்வை செய்ய வந்த அவர் அந்த அம்மன் கோபத்துக்கு ஆளாகி உயிரிழந்திருக்காங்க. இறை நம்பிக்கையை அவமதிக்கக்கூடிய வகையில் செயல்பட்ட அவருக்கு அம்மன் தண்டனை கொடுத்து பழி தீர்த்ததாக மக்களால் நம்பப்படுது. அதே போல் விமானத்தளம் அமைக்க இருமத்தூர் பகுதிக்கு வந்த ஆங்கிலேயர்களை அதிர வைத்து அச்ச உணர்வையும் ஏற்படுத்தியிருக்கு. இதனால் விமானத்தளம் அமைக்கக்கூடிய பணி தொடக்க கட்டத்திலேயே நிறுத்திய ஆங்கிலேயர்கள் அங்கிருந்து வெளியேறியிருக்காங்க. பிறகு இங்கு விமானத்தளம் அமைக்கக்கூடிய முடிவை கைவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இருமத்தூரில் இந்த திப்பம்பட்டி கூட்டுரோடு அருகில் இருக்கக்கூடிய கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி சங்க காலத்துக்கு முன்பே மக்கள் அதிக அளவில் வசித்த பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்காலத்தில் போர் வீரர்கள் இந்த பகுதியில் தங்கி போர் பயிற்சிகளில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுது. இருமத்தூர் தென்பெண்ணை ஆற்றுக்கரையில் தெற்கு பகுதியில் காவல் தெய்வமாக வணங்கப்படக்கூடிய வேடியப்பன் சிலையும் இருக்குது. வெப்பாலை மரத்தின் கிளையை பிடித்தவாறு வேடியப்பன் சீடர்களோடு இருப்பது போன்றும் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையின் அருகில் மகாபாரத இதிகாசத்தில் வரக்கூடிய போத்துராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. போத்துராஜாவுடைய சிலையும் அமைஞ்சிருக்கு. 11ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் இந்த சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களால் கருதப்படுது.
இப்படி பழம்பெரும் நிறைய சிறப்புகளை கொண்ட இந்த கோவிலில் இன்றைக்கும் இந்த கோழிகளை கட்டி தொங்க விடக்கூடிய வினோதமான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆச்சரியமானதாக பார்க்கப்படுது. இந்த கோவில் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அல்ல நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் உங்களுக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, செய்வின பிரச்சனை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப மனசு குழப்பத்தில் இருக்கிறேன், நான் எதிர்பாராத ஒரு கெட்டதெல்லாம் எங்கள் வீட்டில் நடக்குது அப்படின்னலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு ஜோதிடரை பார்க்கணும். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.